விஜய் ரசிகர்கள் கூடிய தங்கச்சிகள்கிட்ட கேட்கிறேன், எங்களுடைய தங்கச்சிகள்ட்ட நான் உரிமையா உங்க அண்ணனா கேட்கிறேன். விஜய் குடும்பத்தை விட்டுட்டு வந்த உடனே நீங்க அதோட பிரச்சனை சொல்றீங்க. உங்க கணவர் உங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு, உங்க மகனையும் விரட்டி விட்டுட்டு, உங்க மகளையும் விரட்டி விட்டுட்டு, உங்க சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு உங்க குடும்பத்துல யாராவது வேற பெண்ணை கூட்டு வந்தா உங்களுக்கு வலிக்கு சாட்டை என்ன? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு தெம்பும் திராணியும் இருந்தா இந்த வீடியோக்கு பதில் சொல்லு. அதாவது நீ தான் இப்ப நாம் தமிழர் கட்சியோட தலைமைன்னு வச்சுக்கேன், அந்த ரேஞ்சில இருக்கிற, நீ தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ல இருக்கிறன்னு வச்சுக்கோ. திடீர்னு நீ செத்து போயிட்ட. உன் பொண்டாட்டி 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. எப்படி? 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்களா? உனக்கு கீழே இருக்கிற ஒருத்தன் அவங்கள கூட்டு போய் கருக்கலைப்பு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ உன் ஆத்துமா கதருமா கதராதா? அப்புறம் இன்னொன்னு, சீமான் அண்ணன் கட்சியில இருக்கிற தங்கைகள், அக்காக்கள், அண்ணன்கள், தம்பிமார்கள் எல்லாரையும் பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன். உங்களோட அக்கா தங்கச்சிய எவனாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கருக்கலைப்பு பண்ணி பாலியல் தொந்தரவு கொடுத்து மன கஷ்டத்துக்கு ஆளாக்கி அந்த பொண்ணு நியாயம் கேட்டு போராடும் போது அவனே பிரஸ் மீட்ல உட்கார்ந்துகிட்டு அவங்க விரும்பி வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் கொடுத்து, நான் என்ன குச்சிக்குள்ள இருந்த பிள்ளையா கொண்டு போய் ரேப் பண்ண, வயசுக்கு வந்த பிள்ளையா கொண்டு போய் ரேப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நியாயம் பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? இந்த 2 நியாயத்தையும் சாட்டை என்னை பதில் கரெக்டா சொல்லிட்டான்னா அவர் தான் ஆம்பளை. இந்த தங்கச்சி சொல்றத 100% இல்ல 1000% நான் அப்படியே அப்ரிஷியேட் பண்றேன். ஆமாம்மா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணனும் செய்தது தவறு என்றால், நீங்க இப்ப பேசினது அத்தனையும் 100க்கு 100 உண்மை. அதனாலதான் அவங்க செஞ்சதுனாலதான் இப்போ உங்க அண்ணன், அதாவது விஜய் அவர்களும் இது மாதிரி செய்யறாரு. அப்போ நீங்க செய்யலாம், விஜய் என்ன செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. அவரு வந்துட்டு அவங்க பிள்ளைய, மகனை, மனைவிய விட்டுட்டு இன்னொருத்தர் கூட மேட்சிங் போட்டுக்கிட்டு போனது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க சொல்றத சீமான் அண்ணன் செஞ்சாரு, துரைமுருகன் செஞ்சாரு, அதனால விஜய் செஞ்சது சரி அப்படின்றீங்க. ஆமா, இப்ப இவங்கெல்லாம் செய்யும்போது அவர் மட்டும் ஏன் செய்யக்கூடாதோ? செய்யலாம், 100க்கு 100 உண்மைதான். அப்படி என்றால் அவங்கெல்லாம் செய்யறாங்கன்னு அவங்க தொண்டர்கள் எல்லாரும் அதே தப்ப செய்யட்டும். நீங்களும் வந்துட்டு உங்க புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போங்க, அவர் பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போகட்டும். அப்போ எல்லா தலைவர்களும் செய்யறாங்க, நாங்களும் செய்யறோம்ட்டு செய்யலாம். எல்லாரும் அவங்கவுங்க எல்லாரும் தப்பு செஞ்சிட்டு இருக்கட்டும். சரித்தனமா இப்ப இத நான் சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு டைம் அவங்க வந்து சொல்றது, நாங்க சொன்னா இப்போ அவரு துரைமுருகன் சொன்னாரு, அவங்களுடைய வரலாற்றை சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. நான் பேசினாக்க கலைஞர்கிட்ட போவாங்க. பல முறை நான் சொல்லிட்டேன், கலைஞர் வாழ்ந்த காலத்தெல்லாம் 1 திருமணம், 2 திருமணம், 3 திருமணம்னா கூட பண்ணிக்குவாங்க. அது நார்மலைஸ் பண்ணப்பட்டது. அப்போ 4-5 திருமணங்கள் பண்ணிக்குவாங்க. அது இன்னமும் 2 பொண்டாட்டிக்காரங்களாம் நிறைய இருக்காங்க இப்பவும். அது நார்மலைஸ் செய்யப்பட்டது. இது ஆணாதிக்க சிந்தனையில இருந்து அதை தான் நம்ம வந்து மாத்திட்டு இருக்கோம். சட்டம் இன்னைக்கு வந்து மாறிடுச்சு. ஒரு திருமணம் பண்ணும்போது மனைவி சம்மதம் இல்லாமல் மறு திருமணம் செய்வது சட்டப்படி குற்றம், இன்னொருத்தர் கூட போறது சட்டப்படி குற்றம்னு இன்னைக்கு சட்டம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் கலைஞரவே இழுத்துட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு நான் கேட்கிறேன். இன்னொரு விஷயம், கலைஞரோட மனைவி யாரும் கோர்ட்ல போய் என் புருஷன் என்னை விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிக்கல, என் புருஷனை டைவர்ஸ் கொடுங்கன்னு நிக்கல, நான் வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கல. சரியா? அப்புறம் இன்னொரு யாரை கேக்குறீங்கன்னாக்க,
எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் யாரோ நியூஸ் வாசிக்கிறவங்க கூட இருந்த பழக்கம் இருந்ததுன்னு சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்களே ஒழிய நீங்களும் வந்து ஆதாரபூர்வமா இன்னும் சொன்னதில்லை. அந்த நியூஸ் வாசிக்கிற கூடிய அம்மையார் பாத்திமா அவர்களும் அப்படி எதுவும் இல்லை அப்படின்ற ஆடியோ வீடியோவும் வெளியே வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு. அப்புறம் எங்கள் இளம் தலைவர் உதயநிதி மேல நீங்க தான் சொல்றீங்க அவதூறுகளா தான் இருக்குதே ஒழிய எங்கேயும் மேட்சிங் போட்டுக்கிட்டு போனதை நாங்க எந்த மெயின் வீடியோவையும் இதுலயும் நாங்க பார்க்கல. சரியா? அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அந்த தலைவர் செஞ்சாரு, அதனால நாங்களும் செய்யறோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படியே இருக்கட்டும். இனிமே யாரும் என்ன விட்டுட்டு போயிட்டான், என் பொண்டாட்டி அவ கூட போயிட்டா, என் புருஷன் இவ கூட போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஸ்டேஷன் போய் நிக்காதீங்க. போனா போயிட்டு போடணும். அவங்கவுங்களோட யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கிறவங்களா கூட போயிட்டு போட்டோம். சரியாமா? அப்படி விட்டுறலாமா? அதுதானே உங்களுக்கு வேணும். ஓகேவா? இதுதான் இந்த சமூகம் இனிமே இப்படி மாத்துறதுக்கு உண்டான வேலையை தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க.